சில சுரங்க திட்டங்களுக்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சில சுரங்க திட்டங்களுக்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்துள்ளதால் ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்திலே மத்திய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களுடைய கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்துள்ளதால் அந்த முடிவுகளை திரும்ப பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதன்படி சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாணையிலே ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த குறிப்பாணையின் மூலமாக அணு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் முதல் அட்டவணையினுடைய பகுதி 4 அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அரிய வகை கனிமங்களின் அனைத்து சுரங்க திட்டங்களும் பொதுமக்களுடைய கருத்து கேட்பின் தேவையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன என்றும் அத்தகைய திட்டங்களும் சம்பந்தப்பட்ட குத்தகை பகுதியின் அளவை கருத்தில் கொள்ளாமல் ஒன்றிய அளவில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் கடற்கரை மணல் அமைப்புகளில் படிந்திருக்கக்கூடிய அரிய கனிம கூறுகளின் படிவுகளை கொண்டுள்ளன என்றும் அந்த கடற்கரைகள் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடாவில் மணல் கடற்கரைகள் அழிந்து வரக்கூடிய ஆமைகளின் இனப்பெருக்கம், பவளப்பாறைகள், சதுப்பு நிலங்கள், மணல் திட்டுகளுக்கு தாயகமாக உள்ளன என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்று பல்வேறு விதமான தனிமங்களை எடுப்பதற்கு பாதுகாப்பு 2006ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிப்பில் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுடைய கருத்து கேட்பிலிருந்து திட்டங்களுக்கு விலக்கு அளிப்பது என்பது வாழ்வாதார இழப்பு, இடப்பெயர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தொடர்பான நியாயமான கவலைகளை எழுப்புகின்றன என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மாற்றங்கள் நாடாளுமன்றத்தில், மாநில சட்டமன்றத்தில் வெளிப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும். மாநில அரசுகள் மற்றும் பொதுமக்களுடைய உரிய ஆலோசனையுடன் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் கூட்டாட்சி உணர்வுக்கும் மக்களாட்சி நெறிமுறைகளுக்கும் எதிரானதாக அமையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பாணையை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பு தேவைகளுக்கு பங்களிப்பதற்கான தமிழ்நாட்டினுடைய உறுதிப்பாட்டை இந்த தருணத்தில் தான் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த கருத்து கேட்பிலிருந்து விலக்களித்ததை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.